எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். 39 மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு தேனி தொகுதியில் மற்றும் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றதை திரு எடப்பாடி பழனிசாமியால் ஜீரணிக்க முடியவில்லை அப்படிங்கிறார். இவர் அங்கே மட்டும்தானே கான்சென்ட்ரேட் பண்ணார், அதை சொல்ல வேண்டியதானே. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இவர் எல்லா தொகுதிகளும் ஜீரணிக்க முடியவில்லை அப்படிங்கிறாரு. ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்தத்துக்குங்க, அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண வேணாமா? அவர் நான் அங்கே மட்டும் தான் பண்ணுவேங்கிறார், தேனி மாவட்டத்துக்கு வெளியே வர மாட்டேங்கிறார். அவர் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியும்? ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் இவர் சசிகலா மேலே ரொம்ப முதலமைச்சர் பதவியை பறிச்சிட்டாங்க சொல்லிட்டு அந்த அம்மா குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் கட்சியிலேருந்து வெளியேற்றணும்னு சொன்னாரா இல்லையா? இவருக்கு முதலமைச்சராக உட்கார வச்சவங்களுக்கு இவர் செய்கிற நன்றி கடன். அது விசுவாசம் இருக்கு அவருக்கு. விசுவாசம் எங்கே கஷ்ட காலத்தில் தாங்க விசுவாசத்தை காட்டணுங்க. இவர் துரோகி இல்லையா? எடப்பாடியா துரோகி? அவங்கள வெளியேற்றினது இவர் தானுங்க. எங்கள் பொதுமக்கள் எப்போங்க முடிவு பண்ணுவாங்க? ஒரு தேர்தலில் தானே முடிவு பண்ணுவாங்க தொண்டர்களும் பொதுமக்கள். அதான் 10 தோல்வின்னு சொல்லிட்டாரு. அதில் 9 தோல்வி இவரோட சேர்ந்தாரு. இவர் 9 தோல்வி பண்ணிட்டு 11 தோல்வி வந்துருங்கிறதுக்காக தான் எடப்பாடி தேர்தலில் நிச்சயமா அவங்க அதுக்காக தான் விளையிட்டோம் சொல்றாங்க. தொண்டர்கள் தங்களோட போயிடுவார் பயந்துட்டார், அதனால தான் தேர்தலை புறக்கணிச்சாருன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மா ஏன் புறக்கணிச்சாங்க? அதெல்லாம் நீங்க ஏத்துக்கலையா? இல்லை சார், இப்போ சசிகலா கூட எல்லாரும் ஒன்று சேரணும், நான் நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஜானகி மாதிரி இருந்து கொண்டு சசிகலா அவர்கள் செயல்படணும் அப்படிங்கிற சொல்றாரு. அப்போ எல்லாரும் ஒன்றிணைஞ்சு கட்சியை அம்மா வழியில் எம்ஜிஆர் வழியில் நடத்தி செல்றதுக்கு 2026 காலம் ஒத்துழைக்கும் தானே? எங்க இவங்கள 3 பேரையும் பாஜக தாங்க இயக்குது. அதிமுக உடைக்கணும், சுக்குநீராக்கணும், அதிமுக வளர்ச்சியை இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா பாஜக ஏன் சார் இயக்க போகுது இவங்கள? அதை நேரடியாக கேட்குறேன். இப்போ எடப்பாடி நினைக்கிறது என்ன? சசிகலா அறிக்கை விடணுமா? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கொள்கிறேன் கோரிக்கை வைக்கிறாரு. ரெண்டாவது, ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலரா எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கிறேன் அப்படின்னு அறிக்கை விடணுமா? இவங்க 2 பேரும் சொல்லிட்டா கண்டிப்பா இவர் சேர்த்துப்பாரா? நீங்க எடப்பாடியை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிற சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட வேணாம். அவர் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மையாரை நான் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் கீழ் செயல்பட நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஷர்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஓபிஎஸ் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு, 7 பக்க அறிக்கை. அதில் நான் முதல் வரியை மட்டும் படித்து காட்டுறேன். துரோகம், பொய்மை, செய்நன்றி மறதல், வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டி அளித்திருப்பது முழு பூசணியை சோற்றில் மறைப்பது போல உள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு. கரெக்டு தான். அதாவது அவர் எதிர்வினையாற்றிருக்கிறாரு. இது எதை காட்டுதுன்னா, இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் குழுவெல்லாம் அமைச்சு செயல்பட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ ஐதைரியப்படுவாங்க, உற்சாகம் அடைய மாட்டாங்க. இது நடக்கிற காரியமாக தெரியல. 2 பக்கம் வரக்கூடிய அறிக்கைகளை பார்க்கும்போது இது முற்றாக உடைஞ்சு போன மாதிரி தான் தெரியுது. இந்த முயற்சிகளை நம்ம பெருசாக வீணாக ஈடுபட வேணாம் தான் நினைப்பாங்க. அதுக்கு ஓபிஎஸ்ஸுடைய அறிக்கை உதவி செஞ்சுருக்கு. இபிஎஸ் என்ன சொன்னார்? அவரை சேர்க்க முடியாதுங்கிறக்கா காரணங்களை சொன்னார். ஏன் சேர்க்க முடியாது கேட்டாங்க, அதுக்கு காரணம் சொன்னார். அவர் இல்லை பல காரணங்கள் அடுக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நடந்துக்கிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் 2019 பையனை நிறுத்தி வாரிசு அரசியல் தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்தார். தேனி தொகுதியில் மட்டும்தான், மற்ற தொகுதிக்கே போகலை ஒருங்கிணைப்பாளர். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்தில் இருக்க 4 தொகுதிகளில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். அதில் இவர் நின்ன ஒரு தொகுதியில் மட்டும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். பாக்கி 3 தொகுதி அவுட்டு. இல்லை, இப்போது நீங்கள் அந்த 2019 சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு அவருடைய 4வது பக்க அறிக்கையில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது தேதி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட திரு ரவீந்திரநாத் அவர்களை மட்டும் நான் வெற்றி பெற செய்தேன் என்றும், அதே நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்யவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளித்திருக்கார். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. 39 மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு தேனி தொகுதியில் மற்றும் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றதை திரு எடப்பாடி பழனிசாமியால் ஜீரணிக்க முடியவில்லை அப்படிங்கிறார். கரெக்டு. இவர் அங்கே மட்டும்தானே கான்சென்ட்ரேட் பண்ணார், அதை சொல்ல வேண்டியதானே. இவரால்
ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே பையனை வெற்றி பெற வைக்க முடியுதுன்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இவர் எல்லா ஜீரணிக்க தொகுதிகளையும் முடியல அப்படிங்கிறாரு. ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்தத்துக்குங்க அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ண வேணாமா? அவர் நான் அங்கே மட்டும்தான் பண்ணுவேங்கிறார், தேனி மாவட்டத்துக்கு வெளியே வர மாட்டேங்கிறார். அவர் எப்படி ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியும்? அவர் எப்படிங்க நீங்கள் இவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல கழகம் வெற்றி பெறுதுன்னா நீங்கள் எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல. படம் 39 இடத்துலையும் ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அந்த வாய்ப்பை கெடுத்துட்டீங்கல்ல நீங்கள். உங்கள் திறமையை நீங்கள் பயன்படுத்தலையே. கட்சிக்கு எதிராக தானே போனீங்க நீங்கள். சட்டமன்றத்துலேயும் அது தானே செஞ்சீங்க. தேனி தொகுதி விட்டு வெளியே போக மாட்டேன்ட்டீங்களே, தேனி மாவட்டத்தை விட்டு. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுக்கு என்னங்க அக்கறை இருக்குது கட்சியில்? அவர் எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணதுனால நீங்கள் அந்த தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தீங்க. எடப்பாடி ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல நீங்கள் உள்ளே இருந்து உள்ளடி வேலை செஞ்சீங்க. அதானே அந்த தீர்மானம் சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக அலுவலகத்துக்கு இவங்க ஆளுகளை கொண்டு போய் காலில் எட்டி மிதிச்சு ஓபிஎஸ் அலுவலர்கள் வந்து கதவை திறந்தாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு, இவர் தான் ஒரு ஆளுகளெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கடைசியாக வந்து நாங்கள் போகும்போது ஆல்ரெடி கதவு வந்து திறந்துருந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எந்த அளவுக்கு விசுவாசமானவன், மாண்புமிகு புரட்சி அம்மாவுக்கு நான் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன் அப்படிங்கிறத வந்து அவரே குறிப்பிட்டு சொல்கிறார். அவரே பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார்கள். என்னுடைய விசுவாசத்திற்கு ஈடாக ராமாயணத்தில் வரும் பரதனை ஒப்பிட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசியிருக்காங்க. என்ன போய் ஒரு விசுவாசமற்றவர்னு சொல்கிறாரு கட்சிக்கு அப்படின்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த ஜெயலலிதா அம்மாவை இவர் வந்து தலைவியாக ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு இக்கட்டு வந்த நேரத்துலலாம் இடைக்கால முதல்வராக இருந்தார். இவர் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தாருன்னா இவர் அவங்க வந்த பிறகு நான் தான் முதல்வர்னு சொல்கிற தைரியம் அவருக்கு இருக்குதா? இல்லை, நான் முதல்வர்னு நான் வந்து கேட்கவே இல்லை அப்படிங்கிறாரு. சசிகலா வீட்டுக்காரங்க இவர் வந்து முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி இவர் சுற்றிட்டு அவரே சொன்னது தர்ம யுத்தத்தின் போது. அவங்க இவர் அடிக்கிற அளவுக்கு போகும்போது இவர் நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு முதல்ல சொன்னவர் கடைசியில் ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்தார். பயந்துட்டார்ல. ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ விசுவாசம் எங்கே போச்சு? எங்கள் சசிகலா அம்மா தானேங்க இவர் பேரை இப்போ சொல்லி ஜெயலலிதா அம்மாட்ட இவர் இடைக்கால முதல்வர் ஆக்குனாங்க 3 தடவை. அப்போ இவர் அதை எதிர்த்து போகிறதுக்கு என்ன இவருக்கு தைரியம் இருந்துச்சு? இவருக்கு என்ன சப்போர்ட் இருந்துச்சு? அங்கே எதிர்த்து இவர் போகணும்னு நினச்சிருந்தா கூட அப்போ என்ன சப்போர்ட் இருந்துச்சு? ஆனால் எதிர்த்து போக முடியுங்கிற கட்டத்தில் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின்பு இவர் இடைக்காலமாக தானே அந்த பதவி கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா உடல்நிலை சரியில்லைன்னு இவர் கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? நான் விட மாட்டேன்னாரு. அப்போ எங்கே போச்சு விசுவாசம்? உங்களை கொண்டு வந்து சசிகலா, அந்த இடத்துல உட்கார வச்சு சசிகலா அம்மா, அந்த அம்மா உங்களை ரிசைன் பண்ண சொல்லி நான் முதல்வரானுங்கிறாங்க. நீங்கள் அங்கே கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. பிறகு உங்களை மிரட்டி வாங்கினாங்க, அடித்து நீங்கள் சொன்னபடி அடிக்காத குறையா சுற்றி நின்றுட்டு அந்த குடும்பம் வந்து உங்களை கையெழுத்து போட சொன்னாங்க இல்லையா? போட்டுட்டு வந்தீங்க. வந்து என்ன பண்ணீங்க? தர்ம யுத்தம் நடத்துனீங்க. அப்போ என்ன விசுவாசம் இருக்குது சசிகலா அம்மாவுக்கு? இல்ல, தர்ம யுத்தத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரோ அத்தனைக்குமே அந்த 7 பக்க அறிக்கையில வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. தர்ம யுத்தம் நான் எதுக்காக நடத்தினேன் அப்படிங்கறதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஆறுமுகசாமி ஆணையத்துல நான் ஆஜராகவே இல்லை அப்படிங்கிறத உண்மைக்கு புறம்பான செய்தியை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 2 முறை வந்து நான் வந்து ஆறுமுகசாமி ஆணையத்துல ஆஜராகி என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டு சொன்னார்ல. 14 முறை அவர் அட்டன் பண்ணல. அதுதான் எடப்பாடி அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்திருக்காரு. ஏன் அட்டன் பண்ணல? அது பல்வேறு காரணங்கள் சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொரு டேட், உடல்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சட்டப்பேரவை நடந்துச்சு, அதே மாதிரி உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு, அப்பெல்லாம் என்ன பங்கேற்க முடியல, வழக்கறிஞர் மூலியமா நான் வந்து ஆஜராகி இந்த மாதிரி பதிலளிக்க சொன்னேன் அப்படிங்கறதெல்லாம் கூட அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தவிர மற்ற சமயங்கள்லையும் உடல்நிலை சரியில்லைன்னு கூட சொல்லி போகாம இருக்காரு. உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தை எடப்பாடி பழனிசாமி போகாம இருந்திருக்கிறாரு. செய்தியை ஊடகங்கள்ல பரப்புறாருங்கிறதா அவருடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து அவரை ஜஸ்டிபிகேஷன் பண்றதுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஓபிஎஸ் அவர்களும் வந்து அதுக்கான விளைவுகளை சந்திப்பாரு. எடப்பாடி பழனிசாமி பாதி தகவலை மட்டும் பரப்புறார் அப்படிங்கறதான் இந்த இடத்துல பதிவுப்படுது. ஏங்க நீங்க ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று, நீங்க ஆறுமுக ஆணையத்துக்கு போகலைங்கிறத அன்னைக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பெரிய விஷயமாக்குனாங்களா இல்லையா?
அது அதிமுகவுக்கு ஒரு களங்கம் விளைவிச்சாங்க இல்லையா, ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைக்க சொல்லி சொன்னது இவர். அம்மா சாவுல மர்மம் இருக்கு அப்படின்னு யார் நினைக்கிறா? அதிமுக தொண்டர்களும் மக்களும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஆணையம் அமைக்கணும், சிபிஐ விசாரணையை கேட்டார், ஆணையம் அமைக்கணும்னு சொன்னார். அதில் மறைமுகமாக சசிகலா தான் அதில் இன்வால்வ்டுங்கிற மாதிரியும் பேசுனாங்க. நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக பேசுனாங்க. ஏன்னா இப்போ அந்த நேரத்தில் இவர் சசிகலா மேலே ரொம்ப கோவம், முதலமைச்சர் பதவியை பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பிறகு என்ன சொன்னார், அவங்க குடும்பத்தை எல்லாரையும் கட்சியிலேருந்து வெளியேற்றுன்னு சொன்னார். பொதுச் செயலாளர் பதவி பறிக்கிறதோடு இல்லை, அந்த அம்மா குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் கட்சியிலேருந்து வெளியேற்றணும்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? இவருக்கு முதலமைச்சராக உட்கார வச்சவங்களுக்கு இவர் செய்கிற நன்றி கடன் அது. விசுவாசம் இருக்கு அவருக்கு. விசுவாசம் எங்கே கஷ்ட காலத்தில் தாங்க விசுவாசத்தை காட்டணும். நீங்கள் ஜெயலலிதா மருந்தத்தில் நீங்கள் விசுவாசியாக தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. ஆனால் விசுவாசியாக இருக்க வேண்டிய கடத்தில் நீங்கள் இல்லை. ஆறுமுக ஆணையத்தில் என்ன சொன்னீங்க, எனக்கு சசிகலா மேலே எந்த டவுட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. சாவுல பெரிய மர்மம் ஒன்றும் இல்லைன்ட்டீங்க. நீங்கள் அப்புறம் மாறலையா? நீங்கள் உங்கள் விசுவாசம் என்னாச்சு? முதல்ல ஒன்று சொல்கிறீங்க, தர்ம யுத்தமே நடத்துகிறீங்க, உங்களை நம்பி பல பேர் வர்றாங்க உங்கள் பின்னாடி, கடைசியில் நீங்கள் அங்கே போய் அதுக்கு நேர் இதெல்லாம் பேசுகிறீங்க. ஆணையத்தில் சொல்லிச்சா, ஆணையத்தில் சொன்னாங்களா? அவங்க குடும்பத்தை பூரா வெளியேற்றணும்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது யார்? 2017 பொதுக்குழுவில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது யாருங்க? ரெசல்யூஷனை முன்மொழிந்தது யார்? சாச்சாத் ஓபிஎஸ் தான். இவர் துரோகி இல்லையா? எடப்பாடியா துரோகி? அவங்கள வெளியேற்றினது இவர் தானுங்க. வெளியேற்றணுங்கிற கோரிக்கையை டிமாண்டை வச்சு, கண்டிஷனை வச்சு, அதுக்கு பின்னாடி தான் கட்சி சேர்ப்பேனார். ஒன்றிணைக்கிறதுக்கு கண்டிஷன் வச்சார். 2 கண்டிஷன். ஆணையம் அமைக்கணும், 2வது அவங்கள வெளியேற்றணும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து. யாருங்க அது துரோகி? யார்? எடப்பாடியா? அந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் கட்சி ஒன்றிணைப்பதற்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி இருந்தார். வேறு வழி இல்லை, இல்லாட்டி கட்சி பிடிஞ்சு போயிருக்கு நேரம். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்காது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு எடப்பாடி காய்களை நகர்த்திட்டே இருந்திருக்காரு. அதனால தான் பொதுக்குழு அவரோடே இருக்குது. 96% பொதுக்குழு என்ன சொல்லுது, நீங்கள் போய் அங்கே நீங்கள் போகிறது தெரிஞ்ச உடனே நீங்கள் அன்னைக்கு ஜிபிக்கு போயிருக்கணும். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்கள் பொதுக்குழுவில் போய் உங்கள் கோரிக்கையை வைக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் பொதுக்குழுக்கு போகலை. பொதுக்குழு நடந்திருந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு குரூப் ஆஃப் ரவுடிஸை சேர்த்துக்கிட்டு நீங்கள் இது கட்சி அது நிறைய பேசி இருங்க. அங்கே ஒரே விஷயம் சொல்லிடுறேன். அங்கே போன உடனே அங்கே இவர் போராட்டம் தெரிஞ்சோன்னே அங்கே அதிமுககாரன் கொஞ்சம் பேர் போய் அங்கே பாதுகாப்புக்காக, அந்த கட்டடத்தினுடைய பாதுகாப்புக்காக, அலுவலக பாதுகாப்புக்காக அங்கே போய் நின்னாங்க. அவங்கள காவல்துறை அடித்து துரத்திடுச்சு. துரத்துன பிறகு நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு திமுக ஆதரவு இருந்ததுனால காவல்துறை உங்கள் வாகனங்களை அவங்க முன்னாடி போய் பெட்ரோல் போய் வழி நடத்திட்டு போகிறாங்க. அப்போ அந்த பூட்டினுடைய சாவி ஆட்ட இருக்குது, தலைமை கழக நிர்வாகிட்ட இருக்குது. அவர் எங்கே இருக்கார்? அவர் பொதுக்குழுவில் இருக்கிறார். நீங்கள் அந்த பூட்டை உடைச்சிங்க, உடைச்சி உள்ளே போய் எல்லாத்தையும் எத்தி உடைக்கிறீங்க. உள்ள இருந்த புதுசா எல்லாமே பூட்டு வாங்கி நம்ம பூட்டை உடைச்சி போனீங்க. மெயின் கதவு பூட்டி இருக்குது, அதை காலால் எட்டி உடைச்சிட்டு போனீங்க உள்ள. இல்லை, அது அவர் பண்ணல அப்படிங்கிறாரு. அவர் பண்ணல, கூட போனவங்க தான் பண்ணாங்க. அவர் போய் எட்டி உதைக்கிறது அளவுக்கு தெம்பு அவர்கிட்ட கிடையாது. கூட போனவங்க தான். இது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. அதில் வந்த பல விஷயங்கள் எடுத்துகிட்டு போன தஸ்தாவேஜெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒப்படைச்சாரா இல்லையா? ஒப்படைச்சாரா இல்லையா? கொடுத்துட்டாரு. நீங்கள் அங்கே அத்துமீறி நுழைஞ்சிங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? அந்த நிலுவையில் இருக்குது. அப்போ இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் பூட்டியிருந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா நீதிமன்ற இதில் இருக்குது. அதான் சார், இப்போ அதெல்லாம் பொய் சொல்கிறாருல்ல. அதான் அவரும் பாதி விஷயத்தை மறைக்கிறாருங்கிறது ஓகே, ரைட். முழு விஷயத்தையும் அவர் தான் முழு பூசணிக்காயை மறைக்கிறார். இல்லை, இப்போ 7வது அந்த அறிக்கையில் 7வது பக்கம், அதாவது நிரந்தர பொதுச் செயலர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்பதை சாதாரண தொண்டனும் உச்சபட்ச பதவியை அடையலாம் என்ற விதியை மாற்றியுள்ள சுயநலவாத சர்வாதிகாரி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எந்த ஒரு கோரிக்கையும் விடுக்காத நிலையில் என்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஆணவத்தின் உச்சகட்டம். 2 விஷயம் இருக்குது இல்லை. என்ன சொல்கிறாரு, அம்மா நிரந்தர பொதுச் செயலாளர் என்பது தான் விதி, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விதி இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதை மாற்றினது யார்? 2017
இல்ல சார் 17 நம்ம பெரிய வரலாறு சார். அப்புறம் சசிகலா இல்ல 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 அது 2017க்கு அப்புறம் இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வந்துட்டாங்க. அதாங்க 17ல தான் வந்தாங்க. 2019க்கு வந்துருவோம். ஐயா, ரெண்டு பேரும் எல்லாம் 17 சேர்ந்தாங்கல்ல. பொதுக்குழுல தான் வந்தாங்க. ம். 17 பொதுக்குழுல தான் வந்தாங்க. அதுதான் நான் அங்கே தான் ஆரம்பிக்கிறேன். 17 பொதுக்குழுவில் என்ன முடிவெடுத்தாங்க? அம்மா நிரந்தர பொதுச் செயலாளர் என்பதை அப்படியே வச்சுக்கிருவோம், இருக்கட்டும். அந்த இடத்துல பொதுச் செயலாளர் இடத்துல கட்சியில் செயல்படுவதற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்குறோன்னு சொல்லி இவங்க அதை வந்து மாற்றிட்டு தேர்தல் நடத்தணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? பொதுச் செயலாளருக்கு இணையான பதவின்னு சொன்னீங்க. இந்த ரெண்டையும் பொதுச் செயலாளர் பதவியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பதவிகள் சொன்னீங்க. அந்த அதிகாரத்தை கொண்ட இந்த 2 பதவின்னு சொன்னீங்க. பொதுச் செயலாளர் அதிகாரம் அனைத்துமே இந்த 2 பேருக்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொன்னீங்க. அந்த பொதுக்குழு தீர்மானத்தில் இருக்குது, இன்றைக்கும் பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன செய்யணும்? பொதுச் செயலாளருக்கு இணையாக இருந்தால் தேர்தல் நடத்தியிருக்கணுமா இல்லையா? பொதுச் செயலாளர் தொண்டர் தான் தீர்மானிக்கணுங்கிறது அதிமுக விதி. அந்த விதிப்படி நீங்கள் பொதுக்குழு நீங்கள் 2 பேரும் ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளருக்கு இணையான பதவிக்குள்ளே வரும்போது நீங்கள் தேர்தல் நடத்தலை. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கழித்து இல்ல ஒரு மனதாக எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டாங்க. கரெக்டுங்க. முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரச்சனை பொதுச் செயலாளர் பதவியை ரீப்ளேஸ் பண்ணதுனால அதுக்கு தேர்தல் நடத்தியிருக்கணும், அதான் விதின்னு சொல்லி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தேர்தல் நடத்தியிருக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, நிரந்தர பொதுச் செயலாளர்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்பாக இப்படி ஒரு பொதுச் செயலாளர் தேவையா அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வியை நான் பார்க்குறேன். அப்போது நான் வந்து கட்சியில் சேர்றேன் அப்படிங்கிறத நான் நேரடியாக இது வரைக்கும் எதுவுமே சொல்லாத போது அவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஆணவத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறாரு. ஏங்க, கட்சியில் விதிகளை மீறி இருக்காங்கன்னு அதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் படித்ததில் இருக்குது. கட்சி விதிகளை மீறி தான் இவங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனாங்க. அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கில் என்ன சொன்னாங்க? உயர்நீதிமன்றம் நீங்கள் தேர்தல் நடத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தேர்தல் நடத்துனாங்க. தேர்தல் நடத்தும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 40 விதி எண் 43, 44, 45 3 விதி எண்களை மாற்றினாங்க. மாற்றி தேர்தல் நடத்துனாங்க. எப்படி மாற்றினாங்க? பொதுச் செயலாளருங்க ஒரு பதவிக்காக நடக்கக்கூடிய அந்த தேர்தலை நீங்கள் எப்படி நடத்துனீங்க தெரியுமா? 2 பேரும் ஒரே நாமினேஷன் பண்ணுவாங்க. ஆமாம். அதுக்கு வந்து 2க்கும் சேர்ந்து ஒரே ஓட்டு தான் போடணும். ஆமாம். இதெல்லாம் விதியை மாற்றினீங்கல்ல, எதுக்காக மாற்றினீங்க? நீங்கள் வரணுங்கிறதுக்காக, தேர்தல் நடக்காமல் இருக்கிறதுக்காக, தேர்தல் உங்களை எதிர்த்து யாரும் வந்துடக்கூடாதுக்காக ஒரே ஓட்டு அந்த அதெல்லாம் பண்ணீங்கல்ல. ஒரே ஓட்டு ஒரே நாமினேஷன் 2 பேருக்கும். 2 பேரும் இணைஞ்சி நாமினேஷன் போடணும். யார் வந்தாலும் வந்தவங்களையும் விரட்டி அடிச்சிங்க, அடித்து துரத்துனீங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் உடன்பாடு தானே இவருக்கு. அப்போ விதியை மாற்றி தானே இந்த தேர்தலை அப்போஸ்டாக இவங்க வந்தாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பண்ணார். ஓகே, ரைட். இப்போ எடப்பாடி விதியை மாற்றி கடைசி ஒரு 5 வரியை படிச்சிடறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி நீடிப்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை. இதனால் புரிந்து கொண்டு தொண்டர்கள் உருவாக்கப்பட்ட இந்த கழகத்தை பலப்படுத்துவதற்கு 10 தோல்வி பழனிசாமி பதவியிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்று பொதுமக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். தாமாக பதவி விலக திரு எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் பட்சத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்து அதற்கான சூழலை உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை முடிச்சிட்டாரு. எங்கள் பொதுமக்கள் எப்போங்க முடிவு பண்ணுவாங்க? ஒரு தேர்தலில் தானே முடிவு பண்ணுவாங்க, தொண்டர்களும் பொதுமக்கள். அதான் 10 தோல்வின்னு சொல்லிட்டாரு. அதில் 9 தோல்வி இவரோட சேர்ந்து இருந்தார். இவர் 9 தோல்வி பண்ணிட்டு 11 தோல்வி வந்துருங்கிறதுக்காக தான் எடப்பாடி தேர்தலில் நிச்சயமா அவங்க அதுக்காக தான் விளையிட்டும் சொல்றாங்க. உறுதியா இல்ல, இப்போ தொண்டர்கள் அப்படி நினைக்கிறாங்க, மக்களும் அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயலாபத்திற்காக, அதாவது எடப்பாடி பழனிசாமி பத்தி ஓ பன்னீர்செல்வம் என்ன வார்த்தை பயன்படுத்துறோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காரா? விக்கிரவாண்டி தேர்தலை சுயநலம் இல்லைங்க, கட்சி எடுத்த முடிவு. இந்த தேர்தலில் ஜனநாயக முறையாக நடக்காது, இடைத்தேர்தல் நடக்கிறது இல்லை. ஈரோடு உதாரணம். அதனால் இதுலேயும் அப்படி நடக்காது. அதனால் இதில் வந்து ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். தோல்வி நிச்சயம் என்று தெரிஞ்ச பிறகு ஏன் போட்டி போடணும், ஏன் தங்கள் சக்தியை விரயமாக்கணுங்கிறது அவங்க நோக்கம். அது சொல்லியிருக்கிறாங்க வெளிப்படையாக, காரணத்தை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஜெயலலிதா அம்மா பயந்துட்டாரு, இவர் கட்சி தொண்டர்கள் தங்களோடு போயிடுவார் பயந்துட்டார், அதனால தான் தேர்தலை புறக்கணிச்சாருன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மா ஏன் புறக்கணிச்சாங்க? 5 தேர்தலை புறக்கணிச்சு, இடைத்தேர்தலை புறச்சு. கலைஞர் ஏன் போனார்? அவர் 2-3 தேர்தலை 2 தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு. புதுக்கோட்டை ஆர்கே நகர் புறக்கணிச்சிருக்காரு.
அப்படிலாம் இடைத்தேர்தல்களை புறக்கணிக்க அவங்கெல்லாம் பண்ணும்போது பயந்து தொண்டர்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்காம போயிருந்து இல்லையா? அன்றைய அரசியல் சூழல் வேற, இன்றைய அரசியல் சூழல் படிதான். அரசியல் சூழல்ல அதிமுக எப்படி இருக்கு, அதிமுக சேர்ந்து இருக்கா, ஒன்றிணைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தானே. ஈரோடு தேர்தலில் அவருக்கு நிற்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. தன்னுடைய பலம் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால் நின்னார். இந்த தேர்தலில் அந்த கட்டாயம் இல்லை. பெர்செப்ஷன் மாறுது, அதனால் தவிர்க்கிறார். அது என்ன அர்த்தம்? அதில் என்ன பெரிய விஷயம்? இவர் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டாரு? இவர் என்னங்க செஞ்சாரு? தொண்டர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. தொண்டர்கள் நினைக்கிறது அடுத்து தொண்டர்கள் பொதுமக்கள் ஆயிடாதா? அந்த ஒரு எண்ணோட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி காரணமாயிருவாரு. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிரும் அப்படிங்கறத அவரு சொல்லி முடிக்கிறாரு. கரெக்டுங்க. தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்ட தேர்தலில் கூட்டணியே பெருசா இல்லாம 20% வாங்கினார்ல. அவருக்கு பெர்செப்ஷன் பேட் இல்லை. அவர் இந்த தேர்தலில் அவங்க இல்லை. பிரதமர் சாய்ஸ் அவங்களுக்கு இல்லை. அகில இந்திய அரசியலில் போட்டி போடக்கூடிய 2 கூட்டணிகள்லையும் அவங்க இல்லை. இந்த 2 கூட்டணிக்கு இடையில் நடந்த கடுமையான அந்த யுத்தத்தில் அவங்க இல்லை. அதனால் அவங்க மேலே இந்த மக்களுடைய கவனம் இதை செலுத்தப்படுவதற்கு பெரிய வாய்ப்பு இல்லாத தேர்தல். தங்களுக்கு எல்லாமே எகெயின்ஸ்டாக இருந்த தேர்தல். அதில் அவங்க 20% வாங்கியிருக்காங்க. தங்களுடைய மிக மிக அடிப்படையான கொஞ்சம் தான் இழந்திருக்கிறாங்க. அர்பன் வாக்காளர்கள் இந்த அகில இந்திய தேர்தலை முன்னிலைப்படுத்தி வாக்களிச்சிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு பகுதி உங்களால் ஜாதிய வாக்குகள், ஒரு ஜாதியினுடைய வாக்குகள் கொஞ்சம் போயிருக்குது. சரி சார், ஆனால் இதையெல்லாம் மீறி சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க முன்னுக்கு வருவாங்க. நிச்சயம் முன்னுக்கு இல்லை, அது பார்க்கலாம். இப்போது எடப்பாடி பழனிசாமியை பற்றி சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே துரோகி, அவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? கூட்டணி கட்சிகளுக்கு முதுகில் குத்திட்டாரு அப்படிங்கிற கருத்தை அண்ணாமலை சொல்கிறாரு. கூட இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும், கூட இருக்கக்கூடிய மற்ற அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய தலைவர்களை சரிசமமாக பார்க்கணும், அதுவும் பார்க்க மாட்டேங்கிறாரு, துரோகி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு படி பிரதமர் மோடி பக்கத்தில் இருந்துட்டு கடைசியாக முதுகில் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. மத்திய தலைமை என்ன 2 pronged ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஜக முதல்ல இருந்து அவங்களுக்கு இங்கே ஒரு வேக்கன்சி, எந்த கட்சியுமே ஒரு மாநிலத்தில் உள்ளே போகணும்னா வேக்கன்சி இருக்கணும், இங்கே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கணும், அரசியல் வெற்றிடம் அங்கே இருந்தால் தான். அவங்க என்ன நினச்சாங்க? அதிமுக உடஞ்சிருச்சு, இது காலியாகிடும், அண்ணங்க செத்தா தின்ன காலியாகும், நம்ம போய் அந்த திண்ணையில் உட்காந்துக்கலான்னு பிளான் பண்ணாங்க மத்திய தலைமை. அதுக்கான இடம் கொடுக்கப்படலை. எடப்பாடி அவர்கள் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் நீதிமன்றம் எல்லாத்துலேயும் போராடி இறுதியாக அவர் கட்சியை ஒருங்கிணைச்சிட்டார். இன்றைக்கி 99% பேர் நிர்வாகிகள் டாப் டு பாட்டம் அவர்கிட்ட தான் இருக்கிறாங்க. இந்த தோல்வி, கடுமையான தோல்வி, 8 தோல்வி 10 தோல்வின்னு சொல்கிறாருல, இந்த ஓபிஎஸ் பட்டியலிடுறாருல, இந்த தோல்விக்கு பின்னாடியும் கூட ஒருத்தர் கூட நிர்வாகி கூட கட்சி விட்டு வெளியேறல. அப்படியே இருக்காங்க. மேலேருந்து கீழ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 10% அப்படியே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பொதுக்குழு தான் தொண்டர்களை பிரதிபலிக்குது, அதனால் பொதுக்குழு யார் பக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் கட்சி சொல்லுது. அவங்க பக்கம் தான் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறலையா? இல்லை சார், இப்போது சசிகலா கூட எல்லாரும் ஒன்று சேரணும், நான் நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? ஜானகி மாதிரி இருந்து கொண்டு சசிகலா அவர்கள் செயல்படணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஜானகி அறிக்கை விட்டாங்க, அதே மாதிரி சசிகலா அறிக்கை விடணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார்ல. அப்போது அந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறார். அப்படிங்கும்போது அப்போ எல்லாரும் ஒன்றிணைஞ்சு கட்சியை அம்மா வழியில், எம்ஜிஆர் வழியில் நடத்தி செல்றதுக்கு 2026 காலம் ஒத்துழைக்கும் தானே? ஏங்க, இவங்கள 3 பேரையும் பாஜக தாங்க இயக்குது. அதிமுக உடைக்கணும், சுக்குநீராக்கணும், அதிமுக வளர்ச்சியை இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா பாஜக ஏன் சார் இயக்க போகுது? இவங்களை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க தான் இயக்குறாங்க. சசிகலா அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க கும்பகர்ண தூக்கத்தில். அவங்க தட்டி எழுப்பி என்ன பண்ணாங்க? பிரச்சாரத்துக்கு கிளம்புனாங்க, நியாயமானது. ஆனால் என்ன, அவள் கையில் என்ன ஆயுதத்தை கொடுத்தாங்க? ஜாதிய அரசியலுங்கிற ஆயுதத்தை கொடுத்து கிளப்புனாங்க. இதுவரைக்கும் ஜாதிய அரசியலை பற்றி பேசாத சசிகலா முதல் முறையாக ஜாதிய ஆதிக்கம் அதிமுக நிலவுகிறது, என்ன ஒரு ஜாதியை சார்ந்தவங்க தான் உயர் பதவிகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை கிளப்புறாங்க.
பிரச்சாரத்தின் ஆரம்பத்திலே துவக்கத்திலே கிளப்புறாங்க. ஆனால் அடுத்து என்ன செய்கிறாங்க, இதுக்கு எதிர்வினை என்ன தெரியுமா? அவங்க ஆக்சுவலாக அவங்க வில்லிங்னஸ் என்னென்னா, எதுக்காக போகிறாங்கன்னா, இதை சொல்லி அவங்க சமுதாயத்தை ஒன்றிணைப்பதற்காக போகிறாங்க. அந்த சமுதாயத்திலேருந்து ஒரு பகுதி அதிமுக விட்டு பிளந்திருக்கு. நம்ம பார்த்தோம் கடந்த தேர்தலில். அவங்க 5% குறைவாக வாங்கியிருக்காங்க இல்லையா, பேசிக் ஸ்ட்ரென்த்லேருந்து. அது காரணம் அங்கே ஒரு பகுதி பிரிவு விலகியிருக்காங்க. அதை முழுமையாக்குவதற்கு அந்த சமுதாய வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்காக கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக சசிகலா இந்த பிரச்சாரத்தில் இவங்களை பாஜக இறக்கி விட்டுருக்கு. பாஜக தமிழர்கள் என்ற இனத்தை ஜாதி வாரியாக பிரித்து அவங்க பல இடத்துல அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க வேட்டையாட நினைக்கிறாங்க, இந்த இனத்தை வேட்டையாட நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு உபயோகப்படுறது ஜான் பாண்டியன் ஒருத்தர், இங்கே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை விரும்பலை. அன்புமணி அவரை மீறி தான் அன்புமணி ராமதாஸ் பாஜக கைப்பாவையாக மாறியிருக்கார். இங்கே இப்போ இந்த 3 பேரையும் வைத்து இணைவோன்னு சொன்னாங்க. இணையறனா எப்படிங்க, எப்படி இணைய முடியும்? எடப்பாடி ஒரு பொசிஷனில் இருக்கார், ப்ரீஎம்டி பொசிஷனில் இருக்கார், இப்போ பொதுச் செயலாளர். இல்லை, நான் நேரடியாகவே கேட்குறேன். அதை வந்து நேரடியாகவே கேட்குறேன். இப்போது எடப்பாடி நினைக்கிறது என்ன? ஜானகி மாதிரி சசிகலா வந்து அறிக்கை விடணுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கொள்கிறேன் கோரிக்கை வைக்கிறார். 2வது ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கிறேன் அப்படின்னு அறிக்கை விடணுமா? டிடிவி தினகரன் அவர் அறிக்கை விட மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வந்து தனியாக ட்ராக் எடுத்துட்டாரு. இவங்க 2 பேரும் சொல்லிட்டா கண்டிப்பாக வந்து இவர் சேர்த்துப்பாரா? முதல்ல உங்கள் மூலியமாக நான் பதில் கேட்குறேன். இல்லை, நான் முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸும் சசிகலாவும் இணைஞ்சிருக்காங்களா? ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உரிமையியல் நீதிமன்றத்தில் சிவில் கேஸில் அவர் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணார்? சசிகலா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்லை, சசிகலா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர், அவர் பொதுச் செயலாளராக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் கொடுத்தாரு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து மாறிட்டாரா? சசிகலா நம்ம சார் நான் தான் பொதுச் செயலாளர், எங்களை எல்லாரும் வாங்கங்கிறாங்க. போவாரா இவர் போவாரா சொல்லுங்கள்? நீங்கள் எடப்பாடியை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிற சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட வேணாம். அவர் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மையாரை நான் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் கீழ் செயல்பட நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆளாளுக்கு வந்து அவங்களுடைய சொல்லுங்க முதல்ல. ஓகே, ரைட். அது கொடுக்குறாங்களா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஆளாளுக்கு வந்து தங்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது. அதிமுக தொண்டர்கள் அம்மா வழியில் வந்து அரசியல் பண்ணணும், அதே மாதிரி எம்ஜிஆர் வழியில் வந்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை வந்து அதிமுக தலைமை புரிந்து கொண்டு சரியாக நடந்தா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 2026 அதிமுக ஆட்சி கண்டிப்பாக வரக்கான ஒரு சூழல் இருக்கு. அதிமுக தொண்டர்கள் இதை பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை கண்டிப்பாக நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நன்றி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.